எந்த கவலையுமின்றி அலட்சியமாக அல்வா சாப்பிடுகிறார் முதல்வர் ஸ்டாலினை சாடிய சீமான். பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றுகளை ரத்து செய்ய நடவடிக்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன திருமாவளவன் வேதனை. கட்சியில் எந்த பிளவும் இல்லை இபிஎஸ் பேச்சு. எதிர்பார்க்கும் கூட்டணியை இபிஎஸ் அமைப்பார் எஸ்பி வேலுமணி நம்பிக்கை. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது நல்லதல்ல ராமதாஸ் கண்டனம். மேலும் 487 இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா மத்திய வெளியுறவுத்துறை தகவல். ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் படகுகள் இயக்க தடை பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மசோதா விவகாரத்தில் கவர்னர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது உச்சநீதிமன்றம் கருத்து. மராட்டிய சட்டசபை தேர்தலில் முறைகேடு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகா கும்பமேளாவில் 40 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தகவல். 10ஆம் தேதி பிரான்ஸ் செல்கிறார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்பு. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல் 12 பயங்கரவாதிகள் பலி. தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.